தேவனுடைய ராஜ்யத்தை யார் சுதந்திரிக்க முடியும்? பிரியமானவர்களே, நமக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற தேவனுடைய ராஜ்யம் ஒன்று உண்டு. அந்த தேவ ராஜ்யத்தில் நம்மை சேர்க்கதான் பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அந்த தேவ ராஜ்யத்துக்கு போவதற்கு தடைகள் என்னன்னு சொன்னால், கலாத்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. ஸோ இதில் ஏதாவது ஒன்று நம்ம செய்தால் கூட தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. அப்படினாலே நம்மை நாமே சுத்திகரித்து